Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல BSc Operation Theatre and Anesthesia Technology கோர்ஸ் டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதோட எலிஜிபிலிட்டின்னு எடுத்தீங்கன்னா 12th கம்பல்சரியா முடிச்சிருக்கணும். 12thல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்திருந்தா உங்களால இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண முடியும். சோ டியூரேஷன் எடுத்தீங்கன்னா 4 வருஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. கடைசி ஒரு வருஷம் அதாவது 3 வருஷம் படிப்பீங்க. கடைசி ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. சோ இதோட ஓவர்வியூன்னு எடுத்துட்டீங்கன்னா சர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், அனஸ்தீசியா டெக்னாலஜி அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பத்தி படிக்கிறது இந்த BSc ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. ஸோ கோர்ஸ் கரிக்குலம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். பேசிக்ஸ் ஆஃப் அனஸ்தீசியா அண்ட் ஃபார்மகாலஜி பற்றி படிப்பீங்க. ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெரிலைசேஷன்னா என்ன அப்படிங்கிற பற்றிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். பேஷண்ட் மானிட்டரிங் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் பற்றி படிப்பீங்க. எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பற்றி படிப்பீங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் லாஸ்ட் 1 இயர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான காலேஜஸில் வேணுமோ அந்த மாதிரியான காலேஜஸில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் வாங்கிக்கலாம். ஸோ ஐசியூவில் கூட உங்களால் இன்டர்ன்ஷிப் வாங்கிக்க முடியும். கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எடுத்துட்டீங்கன்னா அனஸ்தீசியா டெக்னாலஜிஸ்டாக போக முடியும், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிஸ்டாக போக முடியும், சர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டாக போக முடியும், கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியனாக போக முடியும், மெடிக்கல் அதாவது எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும், ஹாஸ்பிட்டல் ஓடி மேனேஜராக உங்களால் போக முடியும். எம்ப்ளாய்மெண்ட் செக்டர்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, பிரைவேட்டாக இருந்தாலும் சரி உங்களால் போக முடியும். மல்டி ஸ்பெஷாலிட்டி சர்ஜிக்கல் சென்டர்ஸ்க்கு போக முடியும். எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர் யூனிட்ஸ்க்கு உங்களால் போக முடியும். மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு நம்மளால டியூட்டராக போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீஸ்க்கு நம்மளால போக முடியும். ஸோ ஹையர் ஸ்டடீஸ்னு எடுத்துட்டீங்கன்னா MSc அனஸ்தீசியா டெக்னாலஜி பண்ணிக்க முடியும். பிஜி டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி உங்களால் பண்ண முடியும். MBA இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களால் பண்ண முடியும். PhD இன் அனஸ்தீசியா சயின்சஸ் உங்களால் பண்ண முடியும். இதில் MSc அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஜி டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி உங்களுக்கு தமிழ்நாட்டிலே அவைலபிளாக இருக்குது. சேலரின்னு எடுத்துட்டீங்கன்னா என்ட்ரி லெவலில் 2.5 லட்ச ரூபாயிலிருந்து 4.5 லட்ச ரூபா per annum வரை உங்களால் சம்பாதிச்சிக்க முடியும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா 5 லட்ச ரூபாயிலிருந்து 8 லட்ச ரூபா per annum வரையும் உங்களால் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் சம்பாதிச்சிக்க முடியும். இது நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்குலாம் போகிறீங்க அப்படின்னா $30,000 $60,000 வரையும் உங்களால் சம்பாதிச்சிக்க முடியும். காலேஜஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா காலேஜஸ்லையுமே உங்களுக்கு பேராமெடிக்கல் காலேஜில் OTAT கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரியான காலேஜஸில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அட்மிஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸோட பார்ப்போம். தேங்க்யூ.